ஹாய், வெல்கம் டு ஸ்ரீ சாஃப்ட்வேர் சொல்யூஷன். இன்றைக்கி நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அண்ட் அர்த்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் யூஸிங் ரன் டைம் இன்புட் நம்ம எப்படி கோடிங் எழுதணுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸ்டெப் பை ஸ்டெப் அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த கோடிங்கை நீங்கள் பார்த்துட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இங்கே நீங்கள் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் அண்ட் ஆர் நாட் அப்படின்னு 3 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இதில் நான் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி கோடிங் எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் எடுத்துக்க போகிற லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டர் 3 நம்பர், செக் விச் இஸ் கிரேட்டர். 3 நம்பர்ஸ் இன்புட் பண்ணிவிட்டு அதில் எது கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம எப்படி கோடிங் எழுதுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஹெடர் ஃபைல்ஸ் #include stdio.h include conio.h then void main. இதெல்லாம் as it is எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ நான் இப்போ 3 நம்பர்ஸ் இன்புட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, int a, b, c டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு ஆஃப்டர் டிக்ளரேஷன் clr scr கொடுத்துட்டு செமிகோலன் போட்டுருங்க. இப்போ 3 நம்பருக்கும் நம்ம ரன் டைம் இன்புட் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் printf enter a scanf இன்டீஜர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கன்வர்ஷனல் கேரக்டர் மாடூல் டி போட்டுட்டு ஆம்பர்சன்ட் ஆஃப் ஏ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி printf enter b scanf conversional character module d comma ampersand of b printf. இது நம்ம செப்பரேட்டாக எழுதாமல் குரூப் கன்வர்ஷனல் கேரக்டர் கூட யூஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் நான் போக போக எழுதி காமிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுனால நான் எல்லாமே செப்பரேட்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக எழுதிட்டு வரேன். குரூப் ஆஃப் கன்வர்ஷனல் கேரக்டர் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரே ஸ்கேனஃப் யூஸ் பண்ணியே எல்லா இன்புட்டும் எடுக்கலாம். ஓகே, ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் இங்கே அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறேன். ஸோ இங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏவை செக் பண்ணிடணும். ஏ இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு பி. ஓகே, அண்டு இன்னொரு நம்பர் என்ன இருக்குது, அதே மாதிரி ஏ இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு சி. ஓகே, அப்போது இந்த இடத்துல ஏ கிரேட்டர் தென்னாக இருந்தது அப்படின்னா இங்கே print f கொடுத்துட்டு a is greater, இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, else again if b is greater than equal to a and b is greater than equal to c, இது கொடுத்துங்க. print f b is greater, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அகெயின் ஒரு எல்ஸ், அகெயின் ஒரு இஃப் c is greater than equal to a and c is greater than equal to b. இங்கே print f c is greater. அப்போ c கிரேட்டராக வந்துடும் இல்லையா. இப்போ எல்லா பிளாக்குக்குமே நம்ம எழுதியாச்சு. இப்போ நான் ஃபைனலாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு 3 வேல்யூமே சேமாக இருந்தது அப்படின்னா இப்போது A greater, B greater, C greaterனா அந்தந்த பிளாக்குள்ளே போயிடும்.
ஓகே. எல்ஸ் இப்போ 3 பிளாக்ஸுமே எனக்கு வந்துட்டு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அப்போ இங்கே எல்ஸ் இஃப்க்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு லாஸ்ட்டாக ஒரு எல்ஸ் போட்டுக்கோங்க. எல்ஸு printf all value are equal கொடுத்துட்டு இங்கே எல்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே. அண்ட் லாஸ்ட்டாக மெயின் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, மெயின் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கெட் சிஹெச் கொடுத்து அதையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே. இதை கண்டினியூஸாக வரணும். நான் சிங்கிள் பேஜில் எழுதுறதுனால இந்த மாதிரி நான் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த பிளாக்கில் மெயின் பிளாக் இருக்கா, மெயின் பிளாக் மெயின் ஃபங்க்ஷன் நம்ம எழுதியாச்சு. மெயின் ஃபங்க்ஷனோட ஓப்பனிங் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன், அதோட க்ளோசிங் இந்த இடத்துல இருக்குது. இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம எல்லா கோடும் எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு தெரியும், CLR SCR. ஸோ இந்த பேட்ச் ஃபுல்லாகவே இன்புட் ஸ்டேட்மெண்ட். இதில் நான் A, B அண்டு C மூணுக்குமே எடுத்தாச்சு. ஓகே. மெசேஜ் இன்புட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து A பிளாக்கை மட்டும் நான் செக் பண்ணுறேன் இந்த இஃப்பில். இப்போ A கிரேட்டர் தென்னாக இருந்ததுன்னா எனக்கு இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகும். எல்ஸ் இஃப் B கிரேட்டர் தென்னாக இருந்தால் இந்த பிளாக்குள்ளே போயிடும். எல்ஸ் இஃப் C கிரேட்டர் தென்னாக இருந்தால் இந்த பிளாக்குள்ளே போயிடும். ஓகே. எல்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஆல் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல் பிரிண்ட் பண்ணும். இங்கே கெட் சிஹெச் இருக்கிறதுனால நம்ம ரன் டைம்லேயே இன்புட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. இன்புட் அண்ட் அவுட்புட் நம்ம கெட் பண்ணிக்க முடியும், கெட் சிஹெச் போட்டிருந்தீங்க அப்படின்னா. ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு 2 நம்பர் 3 நம்பர்ஸை கண்டினியூஸாக இன்புட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் அண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அண்ட் என்ன பண்ணும், இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன், இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். அப்போ இந்த 2 எக்ஸ்ப்ரெஷனையுமே வந்துட்டு செக் பண்ணும். இந்த ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ பிளாக். ஓகே. இது வந்து ட்ரூ பிளாக். அதே மாதிரி அண்டு இதுவும் ட்ரூவாக இருக்கணும், இதுவும் ட்ரூவாக இருக்கணும். இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன், இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். இது ரெண்டும் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ பிளாக்குள்ளே போகும். ஓகே. எல்ஸ் இஃப் அகெயின் இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன், இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். இந்த அண்ட் என்ன பண்ணுது, இந்த 2 கண்டிஷனுமே, இந்த 2 எக்ஸ்ப்ரெஷனுமே ட்ரூவாக இருந்ததுன்னா இங்கே இருக்கிற ட்ரூ பிளாக்குள்ளே போகும். எல்ஸ் இது எதுவுமே நடக்கலை, எல்லாமே ஈக்குவலாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ் பிளாக்கு. ஃபால்ஸ் பிளாக்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு வந்துட்டு ஆல் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இந்த வேல்யூ அந்த மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே. புரியுதா? ஸோ இப்போ நான் வந்து அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இப்போ அடுத்த ப்ரோக்ராமில் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதி பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.